friends, welcome back to my channel. இப்போ நம்ம ஸ்டோன் வாட்டர் ஓஷன்லேருந்து வீடியோ பண்ண போகிறோம். இங்கே ஃபுல்லாகவே பாறை தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது பாருங்கள், உயிரோட நண்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பாறையிலே இதெல்லாம் பிடிச்சி இப்போ எங்கள் ஃப்ரெண்டு கூட கூட்டிகிட்டு வந்துருக்கோம். இதில் ஃபிஷ் வந்து நம்ம சாதா வலையில் வச்சு பிடிக்கிறது தான் கஷ்டம். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபிஷ் டேங்க்காக ஹெல்ப் பண்ண போகிறாரு. அவர் ஒரு மீன் பிடிக்கிறதால பெரிய வலையை வச்சுருக்காரு. அதனால தான் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவர் நம்ம பிடிக்கிற ஃபிஷ் வச்சு எல்லா ஃபிஷ்ஷெல்லாம் கிடையாது, ஒரு 1 or 2 டைம்ஸ் பிடிக்கிறது. ஏன்னா எல்லாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு 2 ஃபிஷ்ஷு 3 ஃபிஷ்ஷு இருந்தால் போதும். அவர் எப்படி பிடிக்கிறாருன்னு பாருங்கள். இப்போ வலையை வீச போகிறாரு. வாவ், சூப்பர். அவர் ஃபிஷ்ஷர்மேன் தான், தெரிஞ்சவர், கூப்பிட்டதுனால வந்திருக்காரு. அவருக்கு தேவையான பிடிப்பாராம். நம்மளுக்கு தேவையான ஒரு 2-3 ஃபிஷ்ஷு போதும், அதிகமாகலாம் நம்ம ஆசைப்படல. ஓகே, என்ன மாட்டியிருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வலை வீசியிருக்காரு. அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம இப்போது ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணி வீடியோ போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சேனல் இம்ப்ரூவ் பண்ணணும்ல. இதோட நான் கிளியர் வாட்டரில் உங்களுக்கு பண்ணுறேன். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். மண்ணெல்லாம் தெளிவாக எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை என்ன இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் விழிக்கிறாப்புல ரொம்ப நேரம் வச்சுருந்தாப்புல மீன் மாட்டியிருக்கு, நிறைய மீன் மாட்டியிருக்கு. இப்போ நம்ம எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோவில். மீன் எடுத்து போடுறாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 மீன் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஃபிஷ் டேங்க் ஃபில் பண்ணுறோம். என் பையன் பாருங்கள், எப்பவும் கூட தண்ணியை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தண்ணி ஃபில் பண்ணுற ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. இந்த வாட்டி தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம மண் எதுவும் போடலை, எதுவுமே இப்போதைக்கு போடல. கிளியரான ஒரு வாட்டரில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லிடுறாங்க தண்ணி க்ளீனாக இல்லை, தண்ணி காணலாம் இருக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோலாம். ஸோ அதனால் பியூர் கொஞ்சம் வாட்டர் வந்து நல்லா பியூராக க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துட்டு போகிறோம். அதுதான் இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டாக இருக்கும் போது. எப்பவும் போல் ஒரு எப்படியோ ஒரு 10 பக்கெட் வரும். 10 பக்கெட் தண்ணி பிடிச்சா தான் ஃபுல்லாகும். நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். என் குட்டி பையனும் பாவம் ரொம்ப ஆர்வமாக சண்டே ஆனால் அவனே கிளம்பி வந்துடுறான். சண்டே மட்டும்தான் நான் இந்த வீடியோ வர முடியும், மற்ற நாளாக ஒர்க் இருக்குல்ல. ஃபில் பண்ணுறேன் பாருங்களா. நான் தண்ணி பிடிச்சி தரேன், அது எங்கேருந்து பிடிச்சி தரேன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக ஸ்டோன்குள்ளே இருக்குது. ஓகே, அந்த இதுதான். ஓகே, ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏறுது பாருங்கள். இல்லை, நிறைய சொல்லி அமைச்சாரு சீக்கிரம் வந்து வேறு தண்ணியில் போட்டுடணுமா. ஏன்னா நம்ம பக்கெட்லேயே தண்ணி ஃபில் பண்ணுற ஒர்க்கு போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், நல்லா ஆர்வமாக ஃபில் பண்ணுறான். நானும் ரொம்ப கீழே இருந்து பிடிச்சாதான், ஏன்னா கொஞ்சம் க்ளீனாக வேணும். அங்கே பிடிச்சா கூட கொஞ்சம் அழுக்காக வருது. அவனோட ஸ்டோன் நடுவில் இருக்குது, அங்கே பிடிக்கலான்னு ஒரு ஐடியா. ஓகேங்களா? க்ளீன் வாட்டரில் இன்றைக்கி கண்டிப்பாக பிடிச்சி வச்சு இந்த ஃபிஷ்ஷை எப்படியே போடுறோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆனால் சில ஃபிஷ்ஷுங்க ஒரு மாதிரி இறங்குறோன்னு சொன்னால் அதனால தான் இப்படியே போட்டிருக்கோம். இப்போதைக்கு அன்றைக்கி மாதிரியே ஒரு 2 நண்டு கிடச்சிருக்கு. அதே நாங்கள் இந்த இதில் போகிறோம். ஒரு குட்டி கிராப் வேறு சூப்பராக கிடச்சிருக்கான். நான் அவனை ரொம்ப விளையாடுவேன். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், நான் அப்புறமா நான் காட்டுவேன். அதை பாருங்கள், ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து விட்டுட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்மளுக்கு உயிரோட ஃபிஷ் வீடியோ பண்ணுறோம், அதை பாருங்கள். நம்மளுக்கு 2 ஃபிஷ் கிடச்சிருக்கு. அந்த 2 ஃபிஷ்ஷும் என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு இப்போ பாருங்கள். போடுறாப்பில் ஏஞ்சல் ஃபிஷ் ஒன்று கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்கும். எல்லாம் உயிரோடு கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு ப்ரௌனி ஃபிஷ் ஒன்று கிடச்சிருக்கு. குட்டி கிராப் ஒன்று கிடச்சிருக்கு. அப்புறம் பெரிய கிராப் ஆல்ரெடி ப்ரீவியஸாக கிடச்ச ஸ்டோன் கிராப் ஒன்று கிடச்சிருக்கு. அப்புறம் ஆரஞ்சு கிராப் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போது இதோட வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் தண்ணி ஃபில் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணியே இல்லாமல் இருந்தால் ஃபிஷ்ஷெல்லாம் இறந்துடுது. அதனால் நம்ம அதுக்கு ஆக்சிஜன் லெவல் அதிகமாக வேணும், அதிக தண்ணி வேணுமா. ஸோ பாருங்கள், அழகாக குட்டி கிராப் சொன்னல, பேபி கிராப். இவன் செம சுட்டி. இவனை வச்சு நம்ம விளையாடலாம் செஞ்சுருக்கோம், காட்டுறோம் அதெல்லாம். இப்போ பாருங்கள், தண்ணியை இன்னும் ஃபில் பண்ணிவிட்டு நான் மொத்தமாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன பண்ணுது, அதில் சில நடிக்கவங்க அதெல்லாம் நான் காட்டுறேன்.
ஸோ பாருங்கள் இந்த வீடியோவில் இருங்க. இன்னும் ஒரு 4 பக்கெட்டையோ 3 பக்கெட்டையோ தண்ணி வேணும். ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் எல்லாமே க்ளீனாக என் பையன் தாங்க சமாகும். இப்போ நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழகாக பண்ணுறாப்பா. சுட்டி பையன் குட் பாய். பொறுமையா ஃபிஷ் எகிரிட போகுது. வாவ், கொடுப்பா அப்படின்றோம். ஆர்வம் கொடுப்பா. தனி ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. சூப்பராக இருக்கிற வியூவு. ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் இருக்கும். அது வரை ஃபுல்லாகவே நடந்தால ஸ்டோன் தான் இருக்கும். நல்ல ஃபுல்லாக வியூ இருக்கும். நல்ல வியூ இருக்கு. இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி வருது அது அப்பா. அதுவே கஷ்டமாக இருக்குது. தண்ணி அளவு வந்தால் தான் மேலே வரும், இல்லைன்னா கீழே முடிஞ்சிருது. இன்னொரு பக்கெட்டில் எடுத்தால் தண்ணி ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபுல்லாக லாஸ்ட் பக்கெட். இதோட தண்ணி ஃபுல்லாகிடும். நம்மளோட ஒர்க்கும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்காக ஆசையாக ஃபிஷ் வியூ தான். எல்லாமே ஃபிஷ் வடிகட்டி பிடிக்கிற அழுக்கே உள்ள போகக்கூடாது அந்த வாட்டி. இவர் தான் ப்ரௌனாக இருப்பார். சூப்பராக இருந்தது. பாருங்க, ஏஞ்சல் ஃபிஷ் சூப்பராக இல்லை. ஏஞ்சல் ஃபிஷ் கிடச்சிருக்கு. ப்ரௌனி கிடச்சிருக்கான். ப்ரௌனி ஃபிஷ். ஆனால் இது பாறை மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் இது எல்லாமே சாப்பிட்ற மீன் தான். இது ஒவ்வால் சொல்லுவாங்க, அது பாறை மீன் சொல்லுவாங்க. ஆனால் நான் பேர் வச்சுருக்குது அது ஏஞ்சலும், இது ப்ரௌனினும் பேர் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல பீச் வியூ. இந்த பீச்சிலேருந்து இந்த டேங்க் செட்டப் பண்ணி உங்களுக்காக காட்டும். யாராவது லைவாக காட்டுவாங்களா? அங்கே பாருங்கள் ப்ரௌனி. அவன் அடிக்கடி செப்டம்பர் வரை நடிப்பான் இந்த ப்ரௌனி. இதோ ஆல்ரெடி கிடைச்சா நம்மளோட ஸ்டோன் ஃபிஷ் ஒன்று கிடச்சிருக்கா. அங்கே ஒரு ஆரஞ்ச் ஃபிஷ் ஒன்று கிடச்சிருக்கு. ஸ்டோன் கிராப்பும் ஆரஞ்ச் கிராப்பும். இவர் அடிக்கடி போய் படுத்துப்பார். நான் அந்த ஆக்டிங் வீடியோலாம் காட்டுறேன். குட்டி கிராப் எங்கே போச்சு அவரையும் தேடணும். இதுங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ப்ரௌனி சூப்பராக இருந்தாப்பா. ப்ரௌன் வித் பிளாக் கிராப் வீடியோ நம்ம நிறைய போட்டோம். ஸோ அதனால் இந்த வாட்டி ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆன் ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் அப்புறம் நம்ம குட்டி கிராப் கிடச்சிருக்காரு. அவரோட இந்த அந்த பாறையில் தான் கிடைச்சாப்புல அந்த குட்டி கிராப்பு. ஏஞ்சல் ஃபிஷ் அங்கே அழகாக ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த ஏஞ்சல் ஃபிஷ் இதாங்கண்ணா அந்த சைடு வந்து ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் நல்லா உங்களுக்கு சூப்பராக காட்டும். எல்லாம் ஃபிஷ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க. நான் ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சானா எப்படி அனுப்பணும்லாம் தெரியாது. நான் சொல்கிற வந்து வாங்கிக்கோங்க. அதை எப்படி சேஃபாக எடுத்துகிட்டு போகும் உங்களுக்கு. அப்படியே படுத்து ஆனால் படுத்துக்கலாம். ஃபுல்லாக கடைசி வரையும் வியூ ரூபாவா. நம்மளோட ஆம்பிஷன் யாரையும் சாவடிக்கிறது இல்லை, எதையும் துன்புறுத்துறதும் கிடையாது. என்னென்னு உங்களுக்கு வீடியோ தெரியும். வீடியோ வந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 20 மினிட்ஸ் தான், 15-10 மினிட்ஸ் தான் அந்த வீடியோவே ஃபிஷ்ஷை வச்சு எடுப்பேன். அதை வந்து திரும்ப அதுக்குள்ளே எங்கேருந்து பிடிச்சனோ அங்கேயே விட்டுடுவேன். இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் இந்த ப்ரௌனி ஃபிஷ்ஷும் எங்கேருந்து வந்தாங்களோ அவங்க கடலுக்கே திரும்ப போயிடுவாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. கடைசியாக அந்த வீடியோவில் காட்டுவேன். இதுக்கு ஏஞ்சல் ஃபிஷ் சூப்பராக இல்லை, ஏஞ்சல் மாதிரியே இல்லை, சூப்பராக கலர் அந்த சில்வர் கோட்டிங்கும். வாங்க நான் இந்த சைட்லேருந்து ஃபுல் வியூ காட்டுறேன். இந்த சைடு தான் அவசியம். ஒரு மேலே ஏற ட்ரை பண்ணுறீங்க ஆனால் முடியாது. போன வாட்டி ரொம்ப கோபமாலாம் சண்டை போட்டார். இந்த வாட்டி ஒரு எஸ்கேப் ஆஃப்லே தான் இருக்காரு. குட்டி எஸ்கேப் ஆகான்னு நினைக்கிறது முடியாது. கடைசியில் விட்டுருவோம்மா, கொலைப்படாது சரியா? முறைக்காத. ஐயோ கண்ணை வர அடி காட்டுறா போல. முறைக்கிறாங்க, கண்ணாட்டி காட்டுறாங்க. 2 கண்ணும் பாரு அழகாக இருக்குது. சூப்பராக இல்லை இந்த வாட்டி? அவர்கிட்ட ஆரஞ்சு எங்கே ஆரஞ்சு அதோ குட்டிக்கிறப்ப இதோ பார்த்தியா குட்டிக்கிறப்ப போயிட்டு இருக்காங்க. என்னவோ பண்ணிட்டு இருக்கான்ப்பா. இது மேலே பார்த்து நீந்துது பற்றி எவ்வளோ அழகாக பின்னாடி துடுப்பு வச்சு அழகாக நீந்துது பாருங்களா. எங்கேயோ போகிறான் இவர். போகாதே எங்கடா குட்டிக்கிறப்ப காணும். குட்டியை காணும். அவர் படுத்து பாரு இது பண்ணுவார். எங்கள் ஃபிஷ் நல்லா சூப்பராக ஆக்டிவாக இருக்குது.
யூஸ் பண்ணுறீங்க, இதில் ஓரளவுக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரம் ஆனால் விட்டுடலாம், அவ்வளோ. ஏஞ்சல் ஃபிஷ் ப்ரௌனி இப்போ எல்லாமே ஒரே ஷர்ட்டாகவே ஒரு இடத்துல வாங்கிட்டாங்க. இப்போ குட்டியே இங்கே தான் இருக்குது. ப்ரௌனியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆரஞ்சு, இது பேர் ஆரஞ்சு கிராப், சில்வர் ப்ரௌனி, ஸ்டோனி, நம்ம குட்டி. இவங்களுக்கு தான் இப்போதைக்கு நான் வச்ச பேர் தான். சரிங்களா? சில்வர் கலர் அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் ஏஞ்சல் ஃபிஷ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதனால் அதோட ஃப்ளோ சூப்பராக இருக்கும். ப்ரௌனி இன்னொரு ஃப்ளோவும் நல்லா தான் இருக்குது. ஆரஞ்சு புண்ணியும் நல்லா தான் ஆக்டிவாக இதெல்லாம் பண்ண ஒரே இடத்துல உட்காந்துட்டுருக்கேன். போகிறேன் கூட அந்த இடத்துல ரொம்ப லைட்டாக அடிச்சிச்சு, அதனால ஒரு கிராக் வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, இந்த ஸ்டோன் மேலே எடுத்துகிட்டு வரதுக்காட்டி இது வேறு சும்மாதான் எடுத்துக்க முடியாது. ஓகே, ஏஞ்சல் பிளாக் கலரில் கோட்டிங் சூப்பராக இருக்குங்க. அவரு ஐடியாவே கிடையாது. ஏஞ்சல் ஃபிஷ் சூப்பராக இருக்குது. சில்வர் கோட்டிங் கலர் வித் பிளாக் கோல்டன் விங்ஸ். வாவ், அவ்வளோதான் மூலையில் செட் ஆகிட்டப்பல. ஸ்கிராப் இவர் அசையாமல் ஏதாவது இப்போ ப்ரௌனி நீ அடிக்கடிக்கு படுத்துக்கிற ஏஞ்சல் தான் நம்ம எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டோம்ல. அவ்வளோ ஆக்டிவ் ஆகிட்ட சொன்னதும் போக வந்துச்சு ஸ்கிராப்புக்கு. ஒன்றும் நீ அங்கேயே உட்காருமா கால் பண்ணுறது இன்னொரு 10 நிமிஷம் தான். சூப்பராக இருக்குல்ல, சில்வர் அப்படியே சில்வர் மாதிரி கோல்டன் விங்ஸு, சில்வரு, ஆரஞ்சு, பிளாக் சூப்பராக இருக்குல்ல. ஐ லைக் ஃபிஷ். அதனால தான் இந்த ஒரு படுத்துக்குனால செத்தா பார்த்தீங்கன்னா தண்ணியில் எடுத்து விடணும். செவல் வச்சுச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு பாருங்கள், இப்படி அப்படி ஓடிட்டு இருப்பாப்புல. ஏஞ்சல் ஃபிஷ், ஐ லைக் யூ. விங்ஸு, அதோட ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப், அதோட கோல்டன் விங்ஸ். வாவ், சூப்பர். நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படலாம். இந்த 2 ஸ்டைப்ஸ். அங்கே யார் கூட சண்டை போட்டுருக்காங்கப்பா. மிஸ் ஆரஞ்ச் யார்? இவனை ப்ரௌனி ஏன்னு வந்துட்டாப்லையா? சண்டை போடாதீங்க ஏட்டையா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் வளர்க்க எடுத்துகிட்டு போயிடல, வேணாம். நம்மளோட விதிக்கு அது தவறானது. நம்மளோட ஒத்துழைப்பு தராது. அவங்கள நன்றி செலுத்திட்டு திரும்ப அவங்க கடல்லே வர்றதா நம்மளோட பாரம்பரியமான உலகம். மேலே வந்து வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏஞ்சல் என் பையன் அதோ ரொம்ப நேரம் காத்துட்ருக்கான் எனக்காக. ஃபிஷ் எப்பப்பா பிடிச்சி கடலில் விடலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இருப்பா, வெயிட் பண்ணப்பா. பட் நெட்டோடு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு விடுறதெல்லாம் பிடிக்கணும், விட்டுடணும், திரும்ப உயிரோடு விடணும். நல்ல ஒரு விஷனோடு விடணும். வாவ், த ஏஞ்சல் ஃபிஷ் வாஸ் ஸோ கியூட். இந்த வாட்டி வாட்டர் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. இதுக்காக தான் நான் எதுவும் போடாமல் இந்த வாட்டி வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அந்த மண் இருக்குது, கிளியர் வாட்டர் இருக்குது. இந்த ஏஞ்சல் ஃபிஷ் எவ்வளோ க்ளீனாக தெரியுது நம்மளுக்காக. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ப்ரௌனி வித் ஏஞ்சல் ஃபிஷ் 2 பேரும் ஒரே கடலில் வந்தவங்க. ஆனால் அதோட ஃபிஷ்னால் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனுஷங்களும் அந்த மாதிரி தான். வாழ்க்கையில் எங்கேயோ போயிருக்கும் இல்லை தான் இந்த பிரிவினர்கள் தான். வாவ், சூப்பர் ஏஞ்சல் ஃபிஷ். நம்ம ரொம்ப நேரம் ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ வியூ பாருங்கள். இங்கே இருந்தால் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம் தெரியுங்களா? கொஞ்சம் நேரம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த பேஜை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஏஞ்சல் ஃபிஷ் வித் ப்ரௌனி, நம்ம ஸ்டோன் ஃபிஷ் இருக்குது. இங்கே பாருங்கள், முழுக்க லைவாக இங்கேயே பிடிச்சி இங்கேயே வீடியோ போட்டுருவோம். நீங்கள் எங்களோட கஷ்டத்துக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நானே நெட் வாங்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு வீடியோ பண்ண போகிறேன். உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல். பார்ட் ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன். இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் மேலும் உயிரும். அடுத்தடுத்து எதெல்லாம் பண்ணணுமோ யோசித்து பண்ணுவோம். குட்டி பையன் பாருங்கள், ஃபிஷ் அழகாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். என் பையன் கியூட்டி கீழே ஆரஞ்சு பார்த்தீங்களா, போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. நெக்ஸ்ட் இயர் உனக்கு தான் வரேன்.
வீடியோ எடுக்காம இருக்காமல் இல்லை, அழகாக க்யூட்டாக கோஆப்ரேட் பண்ணுறேன். மூலையில் போய் உட்காந்துட்டா நான் என்ன பண்ணுறது? என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி நடக்குது. வாவ், சூப்பர், இட்ஸ் வெரி குட். ஏஞ்சல் ஃபிஷ் குட்டி கிராப் அது ஒரு கப்பில் ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது. இருப்பாடுவோம், வீடியோ போயிடலாம். இன்னும் ஒரு 5 minutes. இந்த ஃபிஷ் நம்மளே வளர்த்துக்கலாம், நம்ம க்யூட்டாக இருக்குது. ப்ரௌனி உண்மையில்தான் எனக்கு இந்த ப்ரௌனியாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது ரொம்ப விஷங்க, அதோட முள்ளெல்லாம் கையில் பட்டுச்சுன்னா 1 day ஃபுல்லாக அந்த பெயின் அப்படியே இருக்கும். ஆனால் இதில் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் அதை கொடுக்கும்போதே நான் எடுக்கும்போதே அந்த எச்சரிக்கை பண்ணார். அதோட முள் குட்டிச்சுன்னா அவ்வளோதான், 1 day ஃபுல்லாக பெயின் இருக்கும். இந்த கிராப் கடிச்சிச்சுன்னா கையில் கண்டிப்பாக ரத்தம் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் டேஞ்சரஸ். பசங்களா இதில் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? நான் சேஃப்டியாக தான் பண்ணுறேன். இது வரைக்கும் அவங்களுக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்தல, நம்மளுக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. நான் விளையாட போகிறேன். பெரிய கிராப் கூட விளாட்றேன். ஏன்னா குட்டி கிராப் கூட விளாண்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, முடிஞ்சால் பெரிய கிராப் கூட விளாடுங்க. ஐயோ, அந்த ஸ்டோன் ஃபிஷ்லாம் ரொம்ப டேஞ்சர். இப்போ இந்த ஆரஞ்ச் ஃபிஷ் கூட விளாடிட்டு அப்புறம் நம்ம குட்டி கிராப் கூட விளாட்லாம். ஏன்னா இப்போ ஸ்டைலாக குட்டி கிராப் கூட விளாட்னான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சால் பெரிய கிராப் கூட விளாடுன்னு கமெண்ட் வரும். நம்ம ஏன் அந்த ஃபஸ்ட்டே வந்து பெரிய கிராப் கூட விளாடிட்டு அவரே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டார் நம்ம கூட. பார்த்தீங்களா, கையில் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. வாவ், சூப்பராக இல்லை? இந்த கிராப்பு கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. கலர் பாருங்களா, மல்டி கலரில் இருக்குது. ஒரே கலர் ஆரஞ்சு, இவன் பிளாக்கு, எல்லோ, ஒயிட்டு, ஸ்பைடர் மாதிரியே இருக்கான். ஸ்பைடர் கிராப்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஸ்பைடர் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் அழகாக அவன் காட்டுறான். அவன் என்னென்ன வேலைலாம் பண்ண போகலான்னு காட்டுறான். கையில் அழகாக வந்து பார்த்துக்கிட்டாரா, அவர் என்ன பிடிச்சிச்சா என்ன அவர் பிடிச்சிச்சான்னு தெரில. ஒன்றெல்லாம் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி பார்க்காத. குட்டி கிராப், குட்டி கிராப் எங்கே போயிடுச்சு? என் கையிலே தான் இருக்கு. சரி சரி, தண்ணியில் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கணுப்பா. அங்கே எதுவும் ஒன்று வந்தது இல்லை, போயிடுச்சு. கையில் இருந்து போ 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 இல்லைன்னா கடலே விட்டுடலாமா? இருப்பா, இன்னொரு 5 minutes வீடியோ முடிஞ்சது, அப்புறம் கடலே விட்டுருவேன். போ போ போ, கையில் இருந்து போ. போகவே மாட்டேது பாருங்க. இந்த விரலில் போய் அந்த விரலில் போயிடுச்சு, அந்த விரலேருந்து இந்த விரலில் வந்துச்சு, இந்த விரலேருந்து இந்த விரலில் போயிடுச்சு. ஸ்பைடர் மாதிரியே இருக்கு பாருங்க, சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல? போயிடு, கையை விட்டு போயிடு, விட மாட்டேன்னு. பார்த்தீங்களா, அந்த விரல் இந்த விரல் போயிடு விடு. நான் உன்னையும் விட மாட்டேன், நீ என்ன போயிடுச்சு ஒரு வழியா. குட்டி கிராப், தேங்க்யூ ஃபார் யுவர் ஆக்டிவிட்டிஸ். சூப்பராக இருந்ததில்ல குட்டி கிராப்போட ஆக்டிவிட்டி? அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து விடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து விட்டுலாமாப்பா? என் பையனை ஓகேன்னு சொல்லிட்டான். ஓகேப்பா, அது நடிக்கிறதா? சரிப்பா, ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து கூட நம்ம ஒன்றையும் பத்திரமா எடுத்துகிட்டு போய் திரும்ப நம்ம எங்கே பிடிச்சமோ அங்கேயே விட்டுடலாம். பாய் பாய் ப்ரௌனி, பாய் ஏஞ்சல் ஃபிஷ், பாய் ஸ்டோனி, பாய் ஆரஞ்சி, பாய் குட்டி கிராப், எல்லாருக்கும் பாய். சரிங்களா, பத்திரமா திரும்ப கடல்லே விடுறோம். பாருங்கள் அந்த வீடியோவை. ஒன்றுனா என் பையன், ஏன்னா அவனால் போய் இந்த வாட்டி விட முடியாது, ஏன்னா ஸ்டோனில் கீழே வலிக்க விட்டானா அவன் பிடிச்சி தரான். இந்த வாட்டி நான் வர்றேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் ஆரஞ்சு கிராப்பு அதை விட்டு தான் பாருங்கள், அது ஓராக பாருங்க, கடலே விட்டுருவோம். ஓகே, 1 போயிடுச்சு. ரெண்டாவது என்ன எடுக்கிறாப்புல? சீக்கிரம் எடுப்பா. செகண்ட் ஒன் ஏஞ்சல் ஃபிஷ். ஓகே, ரொம்ப நேரம் ஏஞ்சல் ஃபிஷ். ஏஞ்சல் ஃபிஷ் இவங்களே விட்டுடுறோம். விட்டாச்சு.
அது உள்ள அப்புறம் ஓகே சலூன் ஓடிச்சு வச்சுப்பா. அடுத்து கேட்குறான், அப்பா சீக்கிரம் வாப்பா கொடுப்பான்றான். சரி ஓகே இருப்பா, வெயிட் பண்ணுப்பா. அடுத்து வந்து குட்டி கிராப்பை பிடிக்க ட்ரை பண்ணுறான், அது மாட்ட மாட்டுது. அதனால் பெரிய கிராப் ஒன்று இருக்குல்ல அதை பிடிக்கிறான். அது கூட ஃபிஷ்ஷும் சேர்த்து பிடிக்கிறான். டைம் ஆயிடுச்சா? ஓகே இதில் ஃபிஷ்ஷும் இருக்குது கிராப்பும் இருக்குது, ரெண்டுமே விட்டுடுறேன். அந்த ஃபிஷ்ஷு தான் இருக்கே டேஞ்சர். முள்ளு பிடிச்சின்னா ஒன் டே வலிக்கும். அதனால தான் கையில் பிடிக்கல. அதுக்கு தான் நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அது மேலேயே ஓடுறாரு, ஃபிஷ் அது பாருங்கள் கீழே வந்துடுச்சு. கிராப் அதை விட்டுருக்கு பாருங்கள். கிராப் அதுவே கீழே போய் போயிடுச்சு. பாய். ஓகே, இப்போ நம்ம குட்டி ஒருத்தர் இருக்கான், அவன் அழகாக பொறுமையாக எடுத்துகிட்டு போய் நான் விட போகிறேன். இருங்க, குட்டி கிராப் எங்கே? அவ்வளோதான், இதுதான் கடைசி. கையில் அவங்க வச்சாலே ஏறிக்கிறான்ப்பா. இப்போ பாருங்க, அந்த குட்டி கிராப் கீழே வந்துட்டான்ப்பா. பத்திரமா போல் சொல்லியே போயிட்டான். இல்லைன்னா இடைஞ்சல் இருக்கா? இல்லை. ஓகே போயிட்டா பிள்ளையா பத்திரமா? போயிட்டான். ஓகே, அவனுக்கும் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீன் தொட்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வீடியோ பிடிக்குன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஷேர் லைக்ன்ற பட்டன்றதோ பெல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் மேலே வேறு இடத்துலேருந்து வீடியோ போடுவோம். இதெல்லாம் போட் பார்த்தீங்களா, இங்கே தான் ஃபிஷ் பிடிப்பாங்க. இந்த இடத்துலேருந்து தான் எனக்கு வீடியோ பண்ணோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.